இப்ப நான் கேட்கக்கூடிய கேள்வி, திருச்செந்தூர்ல வேலை அடிச்சு நீங்களே, திருச்செந்தூர்ல வேலை எங்க அடிச்சு? என்னையா கொடுமையா இருக்கு? என்னம்மா பாட்டு பாட நீ தானமா பாண்ட? ஏதா திரைப்பட பாடல அந்த அம்மாங்க பாடினாங்க. சரி கேட்டேன், கொஞ்சம் நல்லா இருந்துச்சு, எனக்கு பிடிச்ச நான் வணங்குறவருடைய பாடலா இருக்கே அப்படின்னு சொல்லி அந்த பாடலை எடுத்து நான் தேர்ந்தெடுத்து பாடுறேன். அதே பாட்ட கூறப்பட்டு சேலன வாங்கி தரேன் பெட்டிக்காரன், ஏன் அப்படி பாடுறீங்க? சபையில் அப்படி பாடக்கூடாது. நீங்க வாங்கி தந்த மாதிரி பாடல் மட்டும் வாங்கி நோட்ட சொல்ல தனிச்சுல, அப்ப மட்டும் மாத்தி பேசுனீங்கல்ல, அப்ப இத மட்டும் ஏன் பாடுறீங்க? ஓ, தூங்குறதே கிடையாது, தூக்கமே வராது, தூங்கா பிறவி. என்ன அடுத்தவங்க என்ன பண்றாங்கறத கவனிக்கிறதே வேலை. கவனிப்பு இல்லைன்னா வாழ்க்கை வீணா போயிருமா? வாழ்க்கையில ரொம்ப தூக்கம் அவசியம் தான், ஆனா தூக்கத்தை காட்டிலும் கவனம் ரொம்ப அவசியம். என்ன அந்த பக்கத்துல அதிகமா இருக்கு உங்களுக்கு, இந்த பக்கம் வாங்க. ஓ இது வரையா? இல்ல இங்க போனா மூட கிளகிளையா பிரியுது உங்களுக்கு. ஒண்ணும் பிரச்சனை இல்ல. திருச்செந்தூர்ல வேளாடும்னு இப்ப என்ன சொல்ல வரீங்க? நீங்க பாட்டை நீங்க பாடி இருக்கீங்க, பாட்டு இருந்துச்சு பாடுனே. அந்த திருச்செந்தூர்ல வேளாடுன்னு பாட்டை பாடுனீங்களே, திருச்செந்தூர்ல எங்க வேளாடுச்சுன்னு புள்ளி வச்சிருக்கேன், வள்ளி நான் வச்சிருக்க சின்ன புள்ளி வள்ளி. ஆமா அப்படியா? கிள்ளி எடுத்து போடுவேன் தெரியுமில. தப்பு இல்லையா? கிள்ளி எடுத்தாதானே நல்லதே. நீங்க முருகனுடைய பக்தினா சரி, முருகனை பத்தி தெரிஞ்சிருக்கணும், உண்மைதான், தெரிஞ்சுக்கிட்டு தான் வரணும் இல்லையா? நீங்க யாரோட பக்தர்? பெருமாளுடைய பக்தன். பெருமாள் பக்தர் தானே? கண்டிப்பா. பெருமாள்னு சொல்றது ஒண்ணுதான், மகாவிஷ்ணு சொல்றது ஒண்ணுதான். ஆமா. இப்ப மகாவிஷ்ணு வச்சுக்கிடுவோம் பேச்சு. அழகர் மலை போயிருக்கீங்களா? ஆமா, என் ஊர் பக்கத்துல இருந்து போயிருக்கேன் நினைக்கிறேன். அழகர் மலை எங்கமா இருக்கு? உங்க பக்கத்துல தான் அழகர் மலை இருக்கு. அந்த அழகர் மலையில பெருமாள் என்ன கோலத்துல இருக்காரு? நின்ற கோலத்தோட அருள்வாடிக்கிறார். நின்ற கோலத்துல இருக்காரு. ஆமா, அங்க போனா தரிசனம் பண்ணலாம். சரி. ஸ்ரீரங்கம் போறீங்க. ஆமா, ஸ்ரீரங்கத்துல பெருமாள் என்ன கோலத்துல இருக்காரு? பார்க்கடல்ல பள்ளி கொண்டார் போல இருப்பாரு. சயன கோலத்துல, ஆமா, படுத்த நிலையில இருக்காரு. இன்னைக்கும் கீழச்செவல்பட்டின்னு ஒரு ஊர் இருக்கு, சரி, திருப்பத்தூர் பக்கத்துல. அதுக்கு பக்கத்துல ஒரு ஊருக்கு இரணியூர் அப்படின்னு ஒரு ஊர் இருக்கு. அந்த ஊருக்கு நீங்க போனீங்கன்னா அங்கே பெருமாள் தனிச்சன்னதியில அமர்ந்த கோலத்துல மகாலட்சுமி மடியில வச்சுட்டு இருப்பார். நரசிம்மர் வடிவம் மாதிரியே இருக்கார். ஆமா, தெரியா? சரியா? இது ஸ்ரீரங்கத்துல படுத்திருக்காரு. ஆமா. அழகர் மலையில நிக்கிறாரு. சரி. இரணியூர்ல உட்கார்ந்து இருக்காரு. ஒவ்வொரு ஆலயத்திலும் ஒவ்வொரு மாதிரி தானே இருக்காரு. ஆனால் அமர்ந்து நின்று படுத்த மூன்று கோலமும் ஒரே ஆலயத்துல பெருமாள் இருக்காரு. மூணு கோலத்தோட அப்படி மூணு கோலத்தோட ஒரே இடத்துல இருக்காரா? உங்க மதுரக்காரரு ராமதாஸ்னா அவங்ககிட்ட நாங்க சண்டை ஓட்டோம்னா நீங்க அவங்களுக்கு ஏத்துக்கிட்டு வருவீங்களா என்கிட்ட சண்டைக்கு? ஐயா அப்படின்னாக்கா யாரா இருந்தாலும் கேட்ட கேள்விக்கு பதில் அவரவர் திறமைக்கு தான் பரிசு. பெரிய ஆளு சின்ன ஆளு அப்படின்ற வர இங்க கிடையாது. வாதி பிரதிவாதி. நீங்க பேசக்கூடிய பச்சை பொறுத்து உனக்கு பொறுமை, நான் பேசுற பச்சை பொறுத்து எனக்கு பொறுமை. நாங்க இன்னைக்கு அடிச்சுக்குவோம், சண்டை ஓட்டுக்குவோம், தப்பு இல்ல. நாளைக்கு ராசி ஆகிக்குவோம். வாய் சண்டை அது வேற இருக்கும். அப்புறம் ராசி ஆகிருவியா? பார்த்து எல்லா ராசியும் நல்ல ராசியா போயிடாது, கவனமா இருந்துக்கங்க. சரி சரி, நல்லா பேசுறீங்க. அப்படிப்பட்ட பெருமைக்கு மத்தியில முருகனை பத்தி என்கிட்ட கேட்டீங்கல்ல? சரி, ஆமா. பெருமாளை பத்தி உங்கள்ட்ட கேட்டிருக்கேன். முருகனை கேட்டா நீங்க பெருமாளை கப்பிய. ஆமா. இப்ப பெருமாளை கேட்டறதுல முருகனை கட்டியல்ல, தப்பு இல்ல. இந்த இடத்துல முதல் கோணல் முற்றிலும் கோணல், முதல் கோணல் முற்றிலும் கோணல். ஒரு புள்ளியை வச்சோம்னா ஒன்னு புள்ளியை எடுக்கணும் இல்ல அழிக்கணும் இல்ல கோலமாவது போடணும். ஆமா. நான் வச்ச புள்ளியை நீங்க என்ன எடுக்கவும் இல்ல அழிக்கவும் இல்ல, ஒண்ணுமே பண்ணல. அதுக்குள்ள மறுப்பு கேள்வி வந்துட்டிய. ஏன்னா ஒரு கேள்விக்கு இன்னொரு கேள்வி பதிலா மாறுமா? கிடையாது, பதிலா மாறாதுல. அப்புறம் நான் கேட்டதை கேட்காம நீ என்ன மறுப்பு கேள்வி கேக்குறேன்டா? இல்ல அறிவாளியா இருந்தா பதில் தெரிஞ்சவங்க யாரு வேணாலும் சொல்லலாம். முதல்ல கேள்வி கிட்ட தான் பதில் சொல்லணும், ரெண்டாவது கேள்வி கிட்ட தான் முதல்ல பதில் சொல்லணும். அப்படி ஏதாவது கட்டுப்பாடு இருக்கா? அப்படி கிடையாதுங்க. பதில் தெரிஞ்சவங்க யார் வேணாலும் சொல்லலாம்ல. பதில் தெரிஞ்சவங்க யார் வேணாலும் சொல்லலாம். அப்ப உங்களுக்கு தெரியும்ல, சொல்ல வேண்டியதானே. நான் கேக்குறேன், நெத்தியில நீங்க போட்டுக்கிறது என்னது? பட்டை. பட்டைக்கு பேரு பசுபதி பாசம். பசுபதி பாசம். பசுபதி பாசம். இப்ப பாசம் பதி அப்படினு சொல்லி நம்ம அழகப்படுவோமா சொல்லலாமா? அப்படி சொல்ல முடியாது. பசுபதி பாசம்ன்றிய பாசம் பதி. நீங்க நெத்தியில என்ன போட்டுறீங்க? நான் போட்டுக்க ராமா. ராமமா நாமமா? நாமம் தாங்க. நாமம்ன்றது பேரு. உங்களுடைய திருநாமம் என்னன்னு கேக்குறது. அர்த்தன் ராமம் பிரம்மம் என்பது ராமத்தின் அடையாளம். ரொம்ப பேத்துக்கு ராமமா நாமமான தெரிய மாட்டேங்குது. அப்படி வித்தியாசங்களா இருக்கு. அப்ப அத்தன் மால் பிரம்மம் அப்படின்னு இருக்கு பெருமை. அப்ப அத்தன்னா யாரு? அது வந்து சிவனை குறிக்கக்கூடியது. சிவன். மால்னா யாரு? அது பெருமாளை குறிக்கிறது. பிரம்மம்னா யாரு? பிரம்மம்னா பிரம்மனை குறிக்கிறது. பிரம்மனை குறிக்கிறது. பிரம்மனை குறிக்கிறது. அப்ப மும்மூர்த்திகளையும் அப்படின்னு சொல்றோம்ல. அப்ப சரியா தானே சொல்றான். ஆமா. இப்ப நீங்க பேச்சு வாக்குல ஒன்னு சொன்னீங்க, வார்த்தைகளை கூடிய ஒருத்தருக்கு படைவீடு இருக்கு. இப்ப ஒருத்தருக்கு படைவீடு இருக்கும் போது முருகப்பெருமான் படைவீடு என்ன சொல்றீங்க? திருப்பரங்குன்றம், திருச்செந்தூர், பழனி,
சாமி மலை அப்படின்னு சொல்லி வருஷப்படுத்த. இப்ப வருஷப்படுத்தக்கூடிய இடத்துல இதெல்லாம் சிறப்பு இருக்கு. இப்ப ராமாயணத்துல காண்டம் கடத்துல என்ன சொல்றா? பாலகாண்டா, அயோத்தி காண்டா, ஆரண்ய காண்டா, கிஷ்கிந்தை காண்டா, சுந்தர காண்டா, யுத்த காண்டா அப்படின்னு பேசுறோம்ல, உத்தரகாண்டா இப்படின்னு அது 7வது காண்டா. இப்படி வகைப்படுத்துறோம்ல. ஒருவேளை யுத்த காண்டா, ஆரண்ய காண்டா, கிஷ்கிந்த காண்டா, பாலகாண்டம்னு சொல்லலாமா சொல்லக்கூடாதா? தப்பு. ஏன் சொல்லக்கூடாது? அப்படி சொன்னோம்னா கதையே மாறி போயிடும். அதுதான் கேக்குறேன், ஏன் சொல்லக்கூடாதுன்றேன். ஏன்னா பாலகாண்டம்னா புத்திர காமிஷ்டி யாகம் பண்ண பாத்தீங்களா, சரி, அந்த கதை வரும் பாலகாண்டத்துல. அயோத்தி காண்டம்னா ராமனுக்கு பட்டாபிஷேக ஏற்பாடு நடந்தது. ஆரண்ய காண்டம்னா பட்டாபிஷேகம் நிறுத்தப்பட்டு காட்டுக்கு போனது. சரி, இப்படி சொன்னோம்னா இப்படி சொல்லி வந்தோம்னா கதை சரியா வரும். அப்ப இத வருஷப்படுத்தி இப்படித்தான் சொல்லணும். அப்படிதான் முறை. அந்த பக்கம் இருந்து சொல்லக்கூடாது. அப்ப இதை எப்படி 1 2 3 வருஷப்படுத்தி சொல்றியோ, நான் கேட்ட முத கேள்விக்கு நீ பதில சொல்லிட்டு 2வது கேள்வி வாங்க சொல்லுங்க. இதுக்கு தான் விளக்கம் ஐயா. நான் ஏதோ விஷயம் ஏதோ சொல்ல போறீங்க போல. விஷயத்தை தான் சொல்லிக்கிட்டு இருக்கேன். இதெல்லாம் வருஷப்படி இருக்கும் பொழுது நான் கேட்ட வரிசையை முடிச்சுட்டு அடுத்த வரிசையை பேசுவோமே. சரி, இப்படி யோசிக்கணும். தப்பு இல்ல. நீங்க பேசுன, நீங்க சொன்ன மாதிரி நீங்க பேசுன விஷயத்துல ரொம்ப எனக்கு பிடிச்சது ஒரு விஷயம். நம்ம சிந்திச்ச விஷயம், நம்ம படிச்ச விஷயம் மற்றவங்களை சிந்திக்க வைக்கிற மாதிரி இருக்கணும். அவர்கள் சேமித்து வைத்திருக்கக்கூடிய விஷயம் நம்ம சிந்திக்கத்தக்க விஷயமா இருக்கணும். அந்த விஷயம் அற்புதமா இருக்கு. அதுபோல நான் யதார்த்தமா பாடல் பாடினேன். ஆனா திருச்செந்தூர்ல வேலை ஆடிச்சே எப்ப அப்படின்னு உங்களுடைய கேள்வி இல்லையா? திருச்செந்தூர்ல வேலை ஆடுச்சு எப்ப அப்படின்னா, இப்பெல்லாம் மக்கள் ஆட்சி, அப்போ மன்னர்கள் ஆட்சி. அந்த மன்னர் ஆட்சி காலத்துல மன்னர்கள்லாம் என்ன பண்ணுவாங்களா, ஆலயங்கள் இருக்குல்ல, தன்னுகிட்ட இருக்கக்கூடிய விலை உயர்ந்த பொருட்கள் எல்லாம் ஆலயத்துக்கு சிலைக்கு அடியில பாதாள அறை அமைத்து அதுக்குள்ள பதுக்கி வச்சிருப்பாங்களாம் மன்னர்கள். அது மேல சிலையை பிரதிஷ்டை பண்ணி வச்சிருவாங்க. இது மன்னர்களுடைய சிந்தனைக்கு. ஏன்னா அதை கொள்ளை போகக்கூடாதுங்கிறதுக்காக அந்த இடத்த கண்டுபிடிக்க முடியாதுல்ல, வருவாங்க சாமி கும்பிடுவோம் வந்துடுவோம். இது அதிக பேருக்கு தெரியாது, வரலாறு படித்தவங்களுக்கு தெரியும். அது ஒரு சில பேருக்கு தான் தெரியும் வச்சு அப்படி வச்சுக்கோங்களேன். அப்போ கொள்ளையடிக்கிறதுக்காக கொள்ளையர்கள் அயல்நாட்டிலேருந்து ஒவ்வொரு ஆலயத்துக்கும் வர்றாங்க. மீனாட்சி அம்மன் கோயிலையே கொள்ளையடிச்சிட்டு போனதுக்கெல்லாம் இருக்குது, நீங்கள் வரலாற்றில் படிச்சிங்கன்னா இருக்கும். அதுபோல் திருச்செந்தூருக்கு வர்றாங்க. வரும்பொழுது திருச்செந்தூர் செந்திலாண்டவரை பார்த்த உடனே சிலையே முதல்ல அவங்களுக்கு பிடிச்சி போயிடுச்சு. சிலைக்கு அடியில் உள்ளதை சிந்தனை வரல, சிலையவே தூக்கிறோம், இதுவே நல்லாவே தான் இருக்குது அப்படின்னு சிலையை ஒரு கப்பலில் வச்சு எடுத்து கொண்டு போகிறாங்க. கொஞ்சம் தூரம் கடலுக்குள்ளே போன உடனே புயல் காற்று பயங்கரமாக வீச ஆரம்பிக்குது. அதில் ஒருத்தர் சொல்கிறார், எப்பா பயங்கரமாக காற்று வீசுது, இந்த சிலையை வச்சிருக்கனால தான் இந்த மாதிரி ஏதோ நடக்குதோ, கப்பல் கவிழ்கிற மாதிரி இருக்குது, சிலையை தூக்கி உள்ளே கடலுக்குள்ளே போட்டுருங்கடா, நம்ம உயிர் முக்கியம் அப்படின்னு சொல்லி கடலுக்குள்ளே போட்டு போயிடுறாங்க. போன பிறகு இங்கே வர்றவங்க பூரா சிலையை காணமேன்னு ஒரு சிலையை இவங்களாம் மறுபடியும் செஞ்சு அதை வச்சு சாமி கும்பிட்டுட்டு இருக்காங்க. ஆனால் அங்கே அங்கே 3 சித்தர்கள் இருந்தாங்க. அதாவது ஆறுமுகநாத சுவாமி, காசி சுவாமிகள், மௌன சுவாமி அப்படின்னு இருக்காரு. அடே அப்ப நீங்க பதில் தெரிஞ்சுக்கிட்டே வந்திருக்கீங்களோ? ஏமா தெரியாம ஒருத்தன் கேள்வி வைப்பானா? சரி சரி. நிறைய பேர் அங்கே திருச்செந்தூர் போயிட்டு அவங்களுடைய ஜீவ சமாதியை போய் வணங்கிய பிறகுதான் செந்திலாண்டவரே வணங்கணும். அது பேர் தெரியறது இல்லை. இனிமே போனவங்க அப்படி வணங்கிருங்க. அப்போ அந்த 3 பேர் நம்மளுடைய ஆண்டவனை காணமே, எப்படி எங்கே போனார் என்ன ஆச்சுன்றது தெரியாமல் தூங்கிட்டு இருக்காங்க. இந்த சிந்தனையில் படுத்த பொழுது தூங்கிட்டாங்க. தூங்கிய பிறகு இந்த கனவுல 3 பேர் கனவுல, ஒருத்தர் கனவுல அந்த கடலுக்குள்ள போட்டாங்கல்ல முருகன் சிலையை, அந்த சிலைக்கு மேலே வானத்தில் கருடன் பறக்கிற மாதிரி ஒருத்தர் கனவுலையும், அதுக்கு கீழே கடலுக்கு மேலே எலுமிச்சங்கனி மிதக்கிற மாதிரி ஒருத்தர் கனவுலையும், 2க்கு இடையில முருகப்பெருமானுடைய வேல் இப்படி ஆடுவதாகவும் 3 பேர்த்து கனவுலையும் 3 விதமாக காட்சியளிக்கிறார் முருகப்பெருமான். நான் இந்த இடத்துல இருக்கேன் அப்படின்னு சொல்லி எழுந்திரிச்சு பார்க்குறாங்க. படகு எடுக்கிறாங்க, போகிறாங்க, எலுமிச்சங்கனி மிதந்த இடத்துக்கு போகிறாங்க. பார்த்துட்டாங்க, மேலே கருடன் வட்டமிடுது, அந்த இடத்துல வேல் ஆடுனதை பார்த்து சரியாக அந்த இடத்துல தான் அப்படின்னு சொல்லி கடலுக்குள்ளே போய் அந்த சிலையை எடுத்து கொண்டு வந்து மறுபடியும் பிரதிஷ்டை செஞ்சு செந்திலாண்டவரை இங்கே வச்சாங்க. அதான் இன்றைக்கும்
திருச்செந்தூர் போனீங்கன்னா எல்லா கோயிலையும் ஒரு முருகன் தான் இருப்பார். திருச்செந்தூரில் மட்டும் 2 முருகனுடைய சிலைகள் இருக்கும். அப்போ திருச்செந்தூரில் வேலை ஆடுச்சு. எப்போ ஆடுச்சுன்னா திருச்செந்தூர் முருகப்பெருமான செந்தில் ஆண்டவரை கடலுக்குள்ளே போட்ட பொழுது அவர் கடலுக்கு மேலே வேலு ஆடுச்சு. ஆனால் அந்த அம்மா எதுக்காக பாடினாங்களோ தெரியல. ஆனா அதை புடிச்சுக்கிட்டு ஒரு கேள்வி கேட்டுக்கிட்டு வந்து நிக்கிறிய பத்தியல நல்லா பேசுறமா உன் தொழில் நுணுக்கத்தை ஏத்துக்கலாம். ஏன்னா ஒரு விஷயத்தை சொல்லும்போது அப்படி இப்படி இப்படின்னு போயிட்டு ஏதோ ஒரு பதில் மாதிரி கொண்டாந்து சோடனை பண்ணி வந்து சொல்ற பாத்தியா, அந்த திறமை உனக்கு மட்டும் இருக்கு. பெருமையா பேசுற, நல்லா சிறப்பு இருக்கு அப்படின்னு நான் சொல்லணும்னு நினைச்சேன், சொல்லாம இருந்திருந்தா. ஆனா நீ சரியா சொல்ற.